வெல்கம் ஆல். ஷியா சீட்ஸ் சப்ஜா விதைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷியா சீட்ஸ்னால் என்ன அப்படின்னா, சால்வியா அப்படிங்கிற ஒரு செடியிலேருந்து வர சீட்ஸை தான் ஷியா சீட்ஸ்னு ட்ரை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு இருக்கிற யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, தண்ணியில் சோப் பண்ணால் அதோட வெயிட்டோட ரொம்ப அதிகமான வெயிட்டை அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதனால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து 3. ஒன்று வந்து தண்ணி அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால டீஹைட்ரேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து டயட்ரி ஃபைபர்ஸ், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன், அதாவது சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் சீக்கிரம் சேர விடாமல் சீராக மெயின்டைன் பண்ணும். மூணாவது வந்து சாட்டிட்டி லெவல், அந்த திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து சீக்கிரம் உண்டு பண்ணிடும். நீங்கள் ஷியா சீட்ஸ் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா யூஸ்வலாக சாப்பிட்றத விட கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. இருந்தாலுமே நிறையா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வர மாதிரி சைக்கலாஜிக்கலாக பண்ணிடும். அது இல்லாமல் குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சில ஸ்டடீஸில் வந்துருக்கு. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரை ஷியா சீட்ஸை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி குடிக்கும்போது சில நேரங்களில் தொண்டையிலேயே அது வந்து சோலனா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து தொண்டையை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில யூஎஸ் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஷியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு சாப்பிடலாம். பெருசாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வந்து ஃபலூடா மாதிரி ரொம்ப சுகர் ஹையாக இருக்கிற பெவரேஜஸ் குடிக்கும்போது ஷியா சீட்ஸ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சுகர் கண்டென்ட் வந்து இமீடியட்டாக ரத்தத்தில் கலக்காமல் சீராக மெயின்டைன் பண்ணும். தேங்க்யூ ஃபார் டிப்ஸ்.